إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث في الأمثال فيمكث في الأرض كذلك يضرب الله الأمثال صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الإسلام يعلو ولا يعلى عليه أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமாக. அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியாருடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானா. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கான வாய்ப்புகளை ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நம் மீது செய்த உபகாரங்களிலே நிஅமத்துகளிலே ஆகப்பெரிய நிஅமத், ஆக உயர்ந்த நிஅமத் அல் இஸ்லாமு வல் ஈமான். அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இஸ்லாம், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஈமான். முஸ்லீம்களுடைய வீழ்ச்சி என்று சொன்னால் இஸ்லாம் என்றைக்குமே வீழ்ச்சி அடையாது. அல் இஸ்லாமு யாலு வலா யுலா அலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இஸ்லாம் வளர்ந்து கொண்டே இருக்கும், அது வெற்றி கொள்ளப்படாது, தோற்கடிக்கப்படாது. இஸ்லாம் என்றுமே உயர்ந்திருக்கும். சோதனைகள் அவ்வப்போது வரலாம். முஸ்லிம்கள் என்கிற ரீதியிலே அரசியல் ரீதியாக சோதனைகளை கடந்து வர வேண்டிய நிர்பந்தங்கள் இருக்கலாம். ஆனால் இஸ்லாம் என்றைக்குமே தோற்று போகாது. தோற்று போனதும் இல்லை, சரித்திரத்தில் கியாமத்து வரையிலும் அது தோற்று போகவும் செய்யாது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற ஆகப்பெரிய நிஅமத் இஸ்லாமும் ஈமானும். நம்ம ஒவ்வொரு தடவையும் ஹதீஸில் வருது, சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு துவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வஜஅலனா மினல் முஸ்லிமீன். என்ன ஓதுறோம் அந்த துவாவில்? அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். எந்த ரப்பு எங்களுக்கு உணவளித்தானோ, எங்களுக்கு தண்ணீர் கொடுத்தானோ, அதோடு நிறுத்தல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தான் உணவளித்தான், அல்லாஹ் தான் தண்ணீர் கொடுத்தான், அந்த அல்லாஹ்வை புகழச் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோடு நிறுத்தவில்லை, அதோடு சேர்த்து சொன்னாங்க வஜஅலனா மினல் முஸ்லிமீன், எங்களை முஸ்லிம்களாக ஆக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கும் புகழ், எல்லா புகழும் அவனுக்கு. இஸ்லாத்திற்காக நன்றி செலுத்துவதற்கு நமக்கு நேரம் கிடைக்குமோ இல்லையோன்னு தெரியல. தனியாக உட்கார்ந்து அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை கொடுத்துருக்கிறான், ஈமானை கொடுத்துருக்கிறான் அப்படிங்கிற நியாமத்தை நினச்சி அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்கிறதுக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கும்னு தெரியாது இந்த உம்மத்துக்கு. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடக்கூடிய துவாவிலேயே இஸ்லாத்திற்கு நன்றி செலுத்துறதுக்கு படித்து கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்றோன்னு சொன்னால் 3 நேரமும் இஸ்லாத்திற்கு நாம் நன்றி செலுத்திக்கணும். வஜஅலனா மினல் முஸ்லிமீன், ரப்பு எங்களை முஸ்லீமாக ஆக்கினானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழையும். அப்படி ஆகப்பெரிய அளப்பரிய ஒரு நியாமத் இஸ்லாம் நமக்கு வழங்கப்பட்ட நியாமத். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாம் முஸ்லிம்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொன்னால் ஒரு வளர்ச்சி ஒன்று இருக்கும். வளர்ச்சி இருந்தால் வீழ்ச்சி இருக்கும். துனியாவில் உலகத்தில் இது யதார்த்தமான ஒன்று. எதுவெல்லாம் மேலே வளர்ந்து வருதோ அது ஒரு நேரம் வரும். சரித்திரம் நமக்கு சொல்லுகிற செய்தி,
அது ஒரு நேரத்தில் தோற்று போகும், வீழ்ந்து போகும். முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய பவர் அல்லாஹ் கொடுத்திருந்தான், சூப்பர் பவர். அல்லாஹ் தஆலா எவ்வளோ பெரிய வளர்ச்சியை கொடுத்திருந்தான். நம்ம வீழ்ச்சியை விளங்கணும்னு சொன்னால் முதலாவது வளர்ச்சியை விளங்கணும். எப்படி அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அரசியல் ரீதியான பவர் எப்படி கொடுத்திருந்தான். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இருக்கிற பவரை விட அதிகமான பவர் இஸ்லாமிய நாடுகளுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு ரஷ்யாவுக்கு இருக்கிற பவரை விட ஆகப்பெரிய பவர் இஸ்லாமிய நாடுகளுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு யாரெல்லாம் தங்களை ரஷ்யா, சோவியத் யூனியனுக்கு இல்லாத பவர் இஸ்லாமிய நாடுகளுக்கு இருந்துச்சு. வெறும் 90 வருஷம் தான் இஸ்லாம் இந்த உலகத்துக்கு வந்து, வெறும் 90 வருஷத்துல உலகத்தினுடைய பெரும் பகுதியை ஆட்சி செய்தது இஸ்லாம். பெரும் பகுதி, முல்லத்தானிலிருந்து மத்திய ஆசியா சமர்கந்து வரையிலும், ஸ்பெயின் வரையிலும் வெறும் 90 வருஷத்துல ஆகப்பெரிய வளர்ச்சி அல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் கொடுத்தான். அவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்து ஆட்சி செய்கிற பவர். இன்னைக்கு டாலருக்கு என்ன மரியாதை இருக்குதோ அதே மரியாதை பக்தாதுடைய திர்ஹத்துக்கு இருந்துச்சு ஒரு காலத்தில். பக்தாதுடைய திர்ஹத்துக்கு டாலருக்கு இருந்த மரியாதை, இருக்கிற மரியாதை இருந்துச்சு. இன்னைக்கு எப்படி நியூயார்க், வாஷிங்டனுடைய சந்தையில தான் பொருட்களுடைய விலை நிர்ணயமாகுது, டாலர்ல தான் நிர்ணயமாகுது. ஆனால் ஒரு காலத்தில் பக்தாதுல நிர்ணயமாச்சு. அப்படிப்பட்ட ஒரு பவர் அல்லாஹ் கொடுத்திருந்தான். அது சாதாரண பவர் அல்ல. ஏறத்தாழ 1100 ஆண்டு காலம். அது மாதிரி இந்த உலகத்தில் யாரும் ஆட்சி செஞ்சிருக்க முடியாது. இன்னைக்கு வரையிலும் யாரும் ஆட்சி செஞ்சிருக்க முடியாது. ஸ்பெயினில் முஸ்லீம்கள் 800 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சாங்க. அது மாதிரி யாராவது ஆட்சி செஞ்சிருக்காங்களா? இந்தியாவில் முஸ்லீம்கள் 1000 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. அதுபோன்ற ஆட்சி யாருக்கும் கிடைக்கல. ஆங்கிலேயன் பிரிட்டிஷுக்கு ஆட்சி செய்ய உலகத்தில் பல நாடுகளை காலனி ஆதிக்கத்தில் கொண்டு வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தது அதிகபட்சமாக 150 வருஷம். வெறும் 150 வருஷத்தில் அவனுடைய சாம்ராஜ்யம் சரிஞ்சு போச்சு. சோவியத் யூனியன் செங்கொடி பறந்துச்சு. ரஷ்யாவில் கம்யூனிஸ்ட் 70 வருஷம் தான், அதோடு முடிஞ்சு போச்சு. அதுவும் கோலோச்சு கொண்டிருந்த காலம் 50-60 வருஷம்தான். சோவியத் யூனியன் சிதறி போச்சு, ரஷ்யாங்கிற பேரில் சுருங்கிருச்சு. இதெல்லாம் நமக்கு சரித்திரம் சொல்லுகிற செய்தி. அமெரிக்கா உருவாகி எவ்வளோ நாள் ஆகுது, வல்லரசாகி, அது எவ்வளோ நாளைக்கு நீடிக்கும்னு தெரியாது. ஆனால் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு கொடுத்த அரசியல் பவர், சூப்பர் பவர். ஏறத்தாழ 1100 ஆண்டுகளுக்கு கோலோச்சி கொண்டிருந்தார்கள். சாதாரணமாக இல்லை. இராணுவ பலத்திலே உயர்ந்திருந்தாங்க, பொருளாதார பலத்திலே உயர்ந்திருந்தார்கள், எல்லா விஷயத்திலும் உயர்ந்திருந்தார்கள். சில ஐரோப்பிய நாடுகள் ஸ்பெயினிடத்திலே இராணுவ உதவி கேட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் உயர்ச்சியாக்கி வச்சிருந்தோம். அப்படிப்பட்ட உயர்வை கொடுத்திருந்தாங்க. சூப்பர் பவர் இருந்துச்சு. எங்கே போச்சு அதெல்லாம்? ஹாரூன் ரஷீத், மன்னர் ஹாரூன் ரஷீதை பற்றி நம்ம நிறைய அடிக்கடி பேர் கேள்விப்பட்டிருப்போம். அப்படி ஒரு ஆட்சி செஞ்சார். கைசர், ரோம் தேசத்து மன்னர் கடிதம் எழுதினார். இனிமேல் நாங்கள் உங்களுக்கு கட்டுப்பட மாட்டோம், உங்களுக்கு இனிமேல் வரியும் கட்ட மாட்டோம், இதுவரைக்கும் நாங்கள் எவ்வளோ வரி கட்டினமோ அந்த வரியெல்லாம் திருப்பி அனுப்புங்கன்னு சொன்னான். ஹாரூன் ரஷீது கடிதம் வந்துச்சு, பார்த்தாங்க. அந்த கடிதத்துக்கு பின்னாடியே எழுதி அனுப்புனாங்க, இந்த கடிதத்துக்கு பதிலில் நாங்கள் நேரில் வருவோம், அப்போ தெரியும், நாங்கள் நேரில் வருவோம். இஸ்லாமிய படை கிளம்பி போச்சு. ரோம் தேசத்தினுடைய கைசர் மன்னர் அடிபணிஞ்சு போனான். ஏற்கனவே கொடுத்த வரியை விட அதிகமாக கட்டினான். அவ்வளோ பெரிய இராணுவ பவர் இருந்துச்சு. இராணுவ பலமும் அப்படி எல்லாம் கொடுத்துருந்தான். சாதாரணமான விஷயம் அல்ல. அதே மாதிரி ஹாரூன் ரஷீதை பற்றி வந்து அவங்க மொட்டை மாடியில் படுத்திருப்பாங்களாம், பல்லாக்க படுத்திருப்பாங்க. வானத்தில் மேகத்தை பார்ப்பாங்க. மேகத்தை பார்த்து சொல்லுவாங்க, இது ஹபி ஹைஸ் ஷிகத்தி, நீ எங்கே வேணாலும் போ. மேகத்தை பார்த்து சொல்கிறாங்க, நீ எங்கே வேணாலும் போய் மழை பொழி, அதன் மூலமாக விவசாயம் செழிக்கட்டும். ஆனால் எத்தி ஹராஜுக்கி, உன்னுடைய வரி என்னுடைய அரசாங்கத்துக்கு வரும்னு சொன்னான். நீ அவ்வளவு அகண்டு விரிஞ்சு இருந்துச்சு இஸ்லாமிய சாம்ராஜ்யம். உன்னுடைய வரி எனக்கு வந்து சரி, நீ எங்கே போய் மழை பொழிந்தாலும் சரி, மழை பொழிந்து விவசாயம் செழித்து அதனுடைய வரியும் என்னுடைய அரசாங்கத்துக்கு வந்து சேரும்னு சொன்னாங்க. இதுவெல்லாம் சில உதாரணங்கள், 1100 ஆண்டு கால வரலாற்றினுடைய சில உதாரணங்கள். நம்ம அதை எடுத்து படித்தோன்னு சொன்னால் நம்மளுக்கு எல்லாம் எவ்வளோ பெரிய பவரை கொடுத்துருந்தாங்கிறத பேசிக்கொண்டே இருக்கலாம். அது ஒரு தனி சப்ஜெக்ட் ஆகிடும். அப்படிப்பட்ட பவர், சூப்பர் பவர். அந்த பவர் உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்கல, இதுவரைக்கும் கொடுக்கவும் இல்லை. இதுவரைக்கும் யார் அப்படிப்பட்ட ஒரு பவர் அனுபவிக்கல. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்படி ஒரு கற்பனையில் கூட முஸ்லீம் ஆட்சியாளர்கள் அங்கிருந்த உலமாக்கள் நினைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு காலம் இப்படி வரும், அந்த காலத்தில் உலகத்தினுடைய அரசியல் சூழல் மாறி போயிடும்.
அப்போ முஸ்லீம் அல்லாதவர்களுடைய ஆட்சியாளர்களின் கீழே கோடிக்கணக்கான முஸ்லீம்கள் வாழ வேண்டிய நிலை நிர்பந்தம் ஏற்படும் என்று கற்பனையில் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க. எந்த புக்கஹாக்கள் மார்க்க வல்லுநர்கள் சட்டம் எழுதும்போது தாருல் இஸ்லாம் தாருல் ஹர்ப் ரெண்டு மட்டும்தான் எழுதுவாங்க. ஒன்று இஸ்லாமிய நாடு, இன்னொன்று எதிரி நாடு, அதற்கு இடையில ஒன்று வராது. அப்படி கற்பனையில் கூட இல்லை. ஆனாலும் கூட அதற்கு பிறகு ஒரு ஏறத்தாழ ஒரு 100 வருஷத்துக்கு முன்பாக இஸ்லாமிய கிலாஃபத் முடித்து வைக்கப்பட்ட காலம் இப்படியான வீழ்ச்சி ஏன் ஏற்பட்டுச்சு? முஸ்லீம்களுக்கு இவ்வளோ பெரிய சூப்பர் பவரை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அதை ஏன் அப்படி அவங்க பயன்படுத்தலை? அதனுடைய வீழ்ச்சிக்கான காரணங்கள் என்ன? ஏன் அவங்க வீழ்ந்து போனாங்க? முஸ்லீம்கள் ஏன் தோற்று போனாங்க? தோற்றாலும் தோற்றார்கள் எப்படிப்பட்ட தோல்வி? முஸ்லீம்களுடைய பொருளாதாரத்தை மட்டும் பாதிக்கல, அரசியலை மட்டும் பாதிக்கல, அவங்களுடைய மார்க்கத்தையும் ஈமானையும் பாதித்தது. எத்தனை பேர் ஈமானை விட்டுட்டாங்க? ஈமானை விடக்கூடிய நிர்பந்தங்கள். ஸ்பெயினில் இப்படிப்பட்ட தோல்வி அடைஞ்சாங்க. ஒன்றும் கிறிஸ்தவனாக வாழணும், இல்லாட்டி நாட்டை விட்டு வெளியப்போ. அப்படிப்பட்ட நிர்பந்தம். வீட்டில் கூட சொல்ல முடியாது. வீட்டில் கூட சொல்ல முடியாது. வீட்டில் தொழுதவர்கள் கூட பல இடங்கள் அரசியால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய தோல்வி, சாதாரண தோல்வி அல்ல, அவ்வளோ பெரிய வீழ்ச்சி, அவ்வளோ பெரிய. அதாவது முஃப்தி உபைதுல்லா அல் மக்ரிபி ஸ்பெயினில் ஒரு பத்துவா கொடுத்தாங்க. கிபி 1503ஆம் ஆண்டு உபைதுல்லாஹ் அல் மக்ரிபி ஒரு பத்துவா கொடுக்குறாங்க. என்ன பத்துவா தெரியுமா? முஸ்லீம்களுக்கு நிர்பந்தம் ஏற்பட்டால் இயேசுவுடைய சிலைகளுக்கு முன்னால் சஜிதா செய்து கொள்ளலாம் என்று. இயேசுவின் ஸ்பெயினில் கிறிஸ்துவர்களுடைய கை ஓங்கிடுச்சு. அங்கே இருந்தால் கிறிஸ்டியனத்தான் இருக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டாங்க. முஸ்லீம்கள் இருந்த முஃப்திகளும் கூட இப்படி நிர்பந்திக்கப்பட்டாங்க. நிர்பந்தமான நிலையில் மசாலா சரியா தவறாங்கிறது அப்புறம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்த நிலை ஏற்பட்டுருச்சு. இதுக்கு என்ன காரணம்? நல்லா பாதுகாக்கணும். இனிமேலும் அது மாதிரியான ஒரு நிலை ஏற்படக்கூடாது. நிர்பந்த நிலை ஏற்பட்டால் மது அருந்திக் கொள்ளலாம். நிர்பந்த நிலை ஏற்பட்டால் மது அருந்திக் கொள்ளலாம். இப்படியெல்லாம் பத்துவா கொடுக்க வேண்டிய நிர்பந்தங்கள் முஃப்திகளுக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி நடக்கவும் செஞ்சிச்சு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு பெரிய வீழ்ச்சி? இவ்வளவு பெரிய சூப்பர் பவராக இருந்தவங்க இப்படி இறங்கி போனதுக்கு என்ன காரணம்? முஸ்லிம்கள் ஆட்சியாளர்கள் சில தவறுகள் செய்யலாம். தன்னளவில் செய்கிற தவறு வேற விஷயங்கள். உலகத்தில் துனியாவில் யாரும் அப்பழுக்கற்றவர்கள் கிடையாது, தப்பு செய்யாதவங்க கிடையாது. குள்ளுபணி ஆதம கர்த்தாவும் ஹைருல் கர்த்தா ஈன தவ்வாபும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், அவர்கள் சிறந்தவர்கள் தௌபா செய்பவர்கள். தவறு எல்லா இடத்துலையும் இருக்கும். முஸ்லீம் ஆட்சியாளர்கள்ட்ட தப்பு இருந்துச்சு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்க இந்த காலம் வரையிலும் வட்டி ஹராமாகத்தான் இருந்துச்சு. இந்த பேங்க் நடைமுறை இருக்குது. கிபி 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பேங்க் நடைமுறையே வந்துச்சு. இஸ்லாமிய ஸ்பெயினில் ஆட்சியாளர்கள்ட்ட பல குறைகள் இருக்கலாம், ஆனால் வட்டி ஹராம், அரசாங்க ரீதியாக ஹராமாக்கப்பட்டு இருந்துச்சு. வட்டி ஹராமாக தான் இருந்துச்சு. இஸ்லாமிய நீதிமன்றங்களில் குர்ஆன் சுன்னாவின் படி தான் தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. மன்னர்களிடத்தில் ஆட்சியாளர்களிடத்தில் சில குற்றம் குறைகள் இருந்துச்சு. ஆனால் அது வளர்ந்து வளர்ந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் சண்டை போடுகிற நிலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு. சண்டை என்று சொன்னால் முஸ்லீம்களுக்கு அத்தாவுக்கும் மகனுக்கும் சண்டை. அத்தாவை அடிக்கிறதுக்காக மகன் கிறிஸ்துவர்களோடு கைகோர்த்து கொண்டு அந்த படையோடு சேர்ந்து தன்னுடைய அத்தாவை எதிர்த்து அடித்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்பட்ட போதுதான் ஒரு பெரிய வீழ்ச்சியை முஸ்லீம் சமூகம் சந்தித்தது. தவறு இருக்கலாம், யார் இன்னைக்கு எல்லாம் யார் தவறு செய்யாமல் இருப்பார்கள்? யார் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் செய்கிற பாவங்கள் வேறு. ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் ஒரு பெரிய வீழ்ச்சி கண்டது ஒரு பெரிய கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள். முஸ்லீம்களுக்கு மத்தியில் இல்லாது போன ஒற்றுமை. இன்னைக்கு வரையிலும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் தேவையான ஏற்பட வேண்டிய ஒற்றுமை முஸ்லீம்களிடத்தில் இல்லை. ஒற்றுமை இல்லாது போவதற்கான மெயின் காரணம் என்ன? ஒவ்வொருத்தங்களுமே தங்களை பெரிய ஆளாக நினைக்கிறது. நாம் சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும்னு நினைக்கிறது. சில சமயங்களில் தலைமையில் கூட சில தவறு இருக்கலாம். ஆனால் ஒற்றுமை என்பதற்காக அதற்கு நாம் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும். தலைமை தவறு செய்யலாம், சில சமயம் அதை சொல்லுகிற முறைப்படி சொல்லலாம். அதற்கு எதிராக ஒரு கிளர்ச்சி அப்படிங்கும் பொழுதுதான் பெரிய பிரச்சனை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், வஅத்தியுல்லாஹ வ ரசூலஹு வலா தனாஸஉ
ஃபதஃஷலு வதذهب ரீஹுக்கும் வஸ்பிரு. அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழிபடுங்கள். வலா தனாசவு, உங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். சண்டையிட்டுக் கொண்டால் உங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருந்தால் என்ன நடக்கும்? ஃபதஃஷலு, நீங்கள் கோழையாகி போய்விடுவீர்கள். கோழையாகி போய்விடுவீர்கள். வதذهب ரீஹுக்கும், உங்களுடைய வலிமை, சூப்பர் பவர் கலந்து போயிடும். உங்கள்கிட்ட இருந்த அந்த பவர் இருக்காது. வதذهب ரீஹுக்கும் வஸ்பிரு, சபூர் செய்யுங்க. அதாவது கருத்தொற்றுமை சாதாரண விஷயம் அல்ல, அடங்கி போறது சாதாரண விஷயம் அல்ல, தலைமைக்கு கட்டுப்பட்டு நடப்பது சாதாரண விஷயம் அல்ல. சில சமயங்கள்ல நம்முடைய தீனுடைய சிந்தனை கூட மிகச்சி வரும். இவர் தப்பா நடக்கிறாரு, மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறாரு, அதனாலேயே அந்த தலைமையை உடைச்சி விட வேண்டிய நிலை கூட ஏற்படலாம். சபூர் செய்யும். சில தவறுகள் கொஞ்சம் காலத்துக்கு இருக்கும், அப்புறம் சரியாயிடும். ஆனா ஒரு தவறுக்காக வேண்டி ஒரு தலைமையை உடைச்சி ஒற்றுமையை குறைச்சிட்டோம்னு சொன்னா அது நம்முடைய மிகப்பெரிய பலகீனத்தை கொண்டு வந்து சேர்க்கும். கயாமத்தினுடைய அடையாளமாக சொல்லப்பட்டது ஒரு ஹதீஸ்ல, யாஜாபுர் ரஐ, அதாவது ஒரு யாஜாபுர் ரஜுலி, ஒரு மனிதர் தன்னுடைய கருத்தை கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்வது. என்னுடைய கருத்து தான் சரி, நான் சொல்றது தான் சரி, எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னுடைய கருத்து தான் சரி, இதைத்தான் எல்லாரும் ஏற்றுக்கணும். ஏதோ ஒரு வகையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதை நிர்பந்திக்க வர்றது. இது உம்மத்தினுடைய பெரிய சித்தம், பெரிய சித்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, ததா அலைக்குமுல் உமம் கமா ததா அல் அக்கலத்து இலா கிஸ்அத்திஹா. உங்களின் மீது ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உங்களின் மீது உலக சமுதாயத்தினர்கள் அங்கிருந்தும் இங்கிருந்துமாக தாக்குதல் தொடுப்பார்கள். எப்படி? சாப்பாட்டு சகனில எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுறாங்க, எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம், நல்ல டேஸ்டான உணவு இருக்குது, வாங்க சாப்பிடலாம். அது மாதிரி கூப்பிடுவாங்க, வாங்க இங்க வாங்க, இங்க முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, கேவலமானவங்க, ஒண்ணுக்காக மாட்டாங்க, அவங்களுக்கு மத்தியில சண்டை போட்டவங்க, நமக்கு கிடைச்சது அவங்க தான், அடிச்சு நொறுக்கலாம், வாங்க வாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் கூப்பிடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், அன்னைக்கு நாங்கள் ரொம்ப கம்மியாக இருப்போமான்னு கேட்டாங்க. அன்னைக்கு நாங்கள் ரொம்ப எண்ணிக்கையில் குறைஞ்சி போயிடுவோமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை, பல் அன்தும் கசீர், நீங்கள் அன்னைக்கு நிறைய இருப்பீங்க, எண்ணிக்கையில் நிறைய இருப்பீங்க, ஆனால் எண்ணிக்கைக்குள்ளே ஒன்றும் இருக்காது. வெள்ளத்தில் அடிச்சிட்டு வரக்கூடிய குப்பை கூலங்கள் மாதிரி இருப்பீங்கன்னா. யோசிக்க வேண்டிய விஷயம் எல்லோருமே, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களும் யோசித்தாலே போதும். நான் என்ன யோசிக்கணும், ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களும் யோசிக்கணும். யாரையும் போய் இந்த காலத்தில் நான் எல்லாத்தையும் திருத்துறேன் அப்படின்ட்டு இறங்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களை இஸ்லாஹ் நஃப்ஸ், தன்னை தானே திருத்திக் கொள்வது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி, உசாவும் க உசாயி செயல், வெள்ளத்தில் அடிச்சிட்டு வரக்கூடிய குப்பை கூலங்கள் மாதிரி இருப்பீங்கன்னா என்ன சொல்ல வர்றாங்க? நீங்கள் ஒன்றுக்குமே ஆக மாட்டீங்க, வேஸ்ட், வெறும் குப்பைகள். ஆனால் பெரும் குப்பை. நீங்கள் சில சமயங்களில் மாநகராட்சிகளுடைய குப்பை கூடங்களை பார்த்தீங்கன்னா பெருசாக கொட்டி போட்டிருப்பாங்க, அதுதான் ஒரு பெரிய குவியலாக கிடக்கும். அது மாதிரி ஒப்பிட்டு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு காரணமும் சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அல் வஹன் ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தை பிரியப்படுவதும் மரணத்தை வெறுப்பதும். உலகத்தை பிரியப்படுவது, மரணத்தை வெறுப்பது, இதுதான் உங்களுடைய எண்ணிக்கையே பெருசா இருந்தா கூட உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய அந்த சிபாத்துகளை அழிச்சுவிடும். துன்யா கராஹியத்துல் மௌத், துன்யாவை பிரியப்படுறது. இன்னைக்கு 57 இஸ்லாமிய நாடுகள் இருக்குது, ஓஐசி. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே எல்லாரும் ஒரு கூட்டத்தை போடுவாங்க, சேர்த்து ஒரு கூட்டம் போடுவாங்க, அதுக்கு பிறகு ஒரு கண்டனம் தெரிவிப்பாங்க. என்ன செஞ்சாங்க, என்ன செய்ய முடியுது? காரணம் என்ன? எல்லாத்துட்டையுமே இருக்கிறது ஹுப்பு துன்யா, பதவி ஆசை. 57 நாடா சிதறி கிடக்கிறதே பதவி ஆசைக்கான ஒரு அடையாளம். அவ்வளோ பெரிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இருந்தது, சிதறி போயிருக்கு. இன்னைக்கு காசாவில் பார்க்குறோம், பட்டினியில் இறக்கிறவர்களை, ஒரு மோசமான ஒரு நிலை, சகித்து கொள்ள முடியாத ஒரு நிலை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. இப்போ அடுத்த தீர்மானம் என்ன? ஒட்டுமொத்த காசாவையும் கைப்பற்ற போகிறோம். நடக்கிற வரைக்கும் நடக்கும், என்ன நடக்கும் எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம்.
அல்லாஹ் பலகீனமானவன் இல்லை, மனுஷன்தான் பலகீனமானவன். நடக்கிற வரைக்கும் நடக்கும். என்ன நடக்கும், என்ன வேணாம் நடக்கணுமோ அதுவெல்லாம் நடந்தே தீரும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே இருந்து கொண்டு என்ன செய்ய முடியும்? காசாவில் முஸ்லீம்கள் பசியால் கொல்லப்படுறாங்க, சாப்பாடு இல்லாமல். அல்லாஹ் தஆலா ரப்பல் ஆலமீன் நமக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுத்துருக்கான். உணவு கொடுத்துருக்கிறான்டால் எப்படி கொடுத்துருக்கிறான்? நம்ம இஷ்டத்துக்கு எதை சாப்பிட நினைக்கிறோமோ அதை சாப்பிடுவோம் இல்லையா? வாசலில் வர்ற மிஸ்கின் ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறாங்க. அவங்க என்னத்தை கொடுத்தாலும் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு வைக்கணும் நம்ம முடிவு பண்ணுறோம். கறி வாங்கணுமா, பருப்பு வாங்கணுமா, காய்கறி வாங்கணுமா, என்ன செய்யலாம், காலை நாஷ்டா என்ன செய்யலாம், நம்ம முடிவு பண்ணுறோம். அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட பொருளாதார வசதியையும் அப்படிப்பட்ட ரிசுக்கையும் ரப்பு கொடுத்துருக்குறான். 3 நேரத்துக்கு அல்லாஹ் தஆலா வயிறார சாப்பிடுகிறோம், அப்படி கொடுத்துருக்கிறான். நம்ம மற்றவங்களுக்கும் உணவளிக்க முடியும். அப்படி பல பொருளாதார வல்லுநர், அதாவது பெரும் பெரும் பணக்காரர்களையும் சமுதாயத்தில் எல்லாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இஸ்லாமிய நாடுகள்கிட்ட இல்லாத உணவுகளா, இல்லாத பொருளாதாரமா? ஆனால் காசாவுடைய மக்களுக்கு ஒரு ரொட்டி தின்று கூட கிடைக்கல. அவ்வளோ பெரிய வேதனையான விஷயம். நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்கிறது அப்புறம். கொஞ்சமாவது நம்முடைய மனசில் அதை கொஞ்சம் நினச்சி ரப்பிட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி ரப்பே அப்படின்னு ஒரு கையேந்தும் பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் வருது பாருங்க, அது ஒரு பெரிய மாற்றத்தை. நாங்கள் இங்கேருந்து என்ன செய்ய முடியும்? சாப்பாடு அனுப்ப முடியுமா? சாப்பாடு அனுப்ப முடியும்னு சொன்னால் இப்போவே இந்த சமுதாயத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் பணம் தர்றதும் கிடையாது இருக்கிறாங்க, அனுப்ப முடியும். ஆனால் சட்ட ரீதியான தடைகள் இருக்கும், அது கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலை இருக்கும். ஆனால் அதனால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நம்ம வேலையை பார்க்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கேட்பான், وما لكم لا تقاتلون في سبيل الله والمستضعفين من الرجال والنساء والولدان الذين يقولون ربنا أخرجنا من هذه القرية الظالم أهلها واجعل لنا من لدنك وليا واجعل لنا من لدنك نصيرا. அல்லாஹ் முஸ்லிம்களை பார்த்து கேட்கிறான். குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை பார்த்து அந்த கேள்வி, ஒமாலுக்கும் உங்களுக்கு என்ன ஆட்சி? அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் யுத்தம் செய்யாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தான், ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் இவர்கள் எல்லாம் பலகீனப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்க விஷயத்திலே நீங்க களத்தில் இறங்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்னதான் நேர்ந்தது? ஒட்டுமொத்த அரபு நாடுகளை பார்த்தும் கேட்கப்படக்கூடிய கேள்வி, அரபு மன்னர்களை பார்த்தும் கேட்கக்கூடிய கேள்வி, ஒமாலக்கும் உங்களுக்கு என்ன ஆட்சி? ஏன் இப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு கதி ஏன் நேர்ந்துச்சு? ஏன் இப்படி ஆயிட்டீங்க? ஒல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிஸா வல் வில்தான், சின்ன சின்ன பச்சிளம் குழந்தைகள் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுறாங்க. அவங்க யாரெல்லாம் எங்களை இந்த அநியாய மக்காவுல கஷ்டப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தாங்களே அந்த மக்களை பற்றி எல்லாம் குர்ஆன்ல சொல்லுவான், இந்த ஊரை விட்டு எங்களை வெளியாக்குறப்பே. அதோட சொன்னாங்க, வஜஅல்னா மின் லதுன்க வலியா வஜஅல்னா மின் லதுன்க நஸீரா, உள்புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு பொறுப்பாளரனை ஏற்படுத்தி கொடு, எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபரை ஏற்படுத்தி கொடு. அவங்க கேட்கறது யார்கிட்ட தாங்க கேட்குறாங்க? அல்லாஹ்ட்ட தான் கேட்குறான். அல்லாஹ் திருப்பிக்கிட்டு யார்கிட்ட கேட்குறான்? உலகத்தில் இருக்கிற முஸ்லீம்கள்கிட்ட கேட்குறான். இப்படி சொல்லலை, அவங்க அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் வானத்தை பொத்து கொண்டும் கொடுக்க முடியாதுன்னு இல்லை. ஆனால் பொறுப்பாளர்கள் யார்? அல்லாஹ் யாரை பொறுப்பாக்குறான்? அவங்க அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு உதவியாளரை கொடு, எங்களுக்கு பொறுப்பாளனை கொடு, எங்களுக்கு உதவி செய்யு அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ்ட்டேருந்து நேரடியாக வானத்திலிருந்து பொத்து கொண்டு வராத உதவி. இங்கே உதவி செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஆட்சியாளர்கள். அவர்களுக்கு என்ன ஆட்சி? ஏன் அந்த பக்கம் போகல? அவங்களுக்கு ஏன் உதவல? இது அல்லாஹ் கேட்குற கேள்வி. அதனால அவங்க அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாங்க, அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற பேச்சல்ல. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைக்கு இன்னைக்கு அந்த பகுதியில் இன்னைக்கும் பார்க்குறோம், தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, ஹுப்பு துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தை பிரியப்படுறது, மௌத்தை வெறுப்பது. மௌத்தை ஆசைப்படணுங்கிற அர்த்தம் இல்லை, துனியாவில் எவ்வளோ காலம் வாழ்ந்தாலும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறது. தீனுக்காக வேண்டி, இஸ்லாத்துக்காக வேண்டி ஒரு சிரமத்தையும் நாங்கள் அனுபவிக்கக்கூடாது. வியாதி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு இருக்கிறாங்க. ஆக சிறந்த துவா ஒவ்வொரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இகாமத்துக்கும் பாங்குக்கும் இகாமத்துக்கும் மத்தியில் துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அதில் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் கேட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, என்ன துவா செய்யட்டும் கேட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கன்னா, அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கன்னா.
அல்லாஹ் வாழும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும், அதை கேட்கணும். ஆனால் தீனுக்காக, இஸ்லாத்துக்காக, இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காக, இஸ்லாத்தினுடைய பாதுகாப்புக்காக சிரமங்களை எடுக்கணும். இல்லாத வரைக்கும் ஒன்றும் நடக்காது. அதாவது காலித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, காலித் பின் வலீத் எதிரிகளை பார்த்து, என்ற இப்படி ஒரு கூட்டம் இருக்குது, உங்களிடத்திலே மதுவையும் மங்கையையும் இருக்கக்கூடிய கூட்டத்தை போன்று என்னிடத்திலே மரணத்தை பிரியப்படக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சமுதாயத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முன்மாதிரி சமூகமாக இருக்க வேண்டிய நம்முடைய சமுதாயம், அதுவும் குறிப்பாக வாலிப சமுதாயம். சொன்னாங்க, எதிரிகளை பார்த்து சொன்னாங்க, நீங்க மதுவை பிரியப்படுகிறீர்கள், நாங்கள் மரணத்தை பிரியப்படுகிறோம். எங்களிடத்தில் மரணத்தை பிரியப்படுபவர்கள் இருக்கிறார்கள், உங்களிடத்தில் மதுவை பிரியப்படுபவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இருக்குதா? நம்மளும் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு பரம்பரையில் வந்தவங்க தாங்க. இன்னைக்கு மதுவில், போதையில் முஸ்லீம் சமுதாயம், வாலிப சமுதாயம் இன்னைக்கு மது அருந்துறது மட்டுமல்ல போதை. இன்னைக்கு சில கணக்கின்படி முஸ்லீம் வாலிபர்களில் 4 பேரில் ஒரு ஆள் கூல்லிப் போடும். கூல்லிப் வித்தியாசமான போதைப் பொருள் ரொம்ப பரவி போய் கிடக்கு. ஒன்றுமே செய்ய முடியலைங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இந்த சமுதாயம். இஸ்லாம் மதுவை ஹராமாக்கி இருக்குது, போதையை ஹராமாக்கி இருக்குது. போதையை ஒழித்த சமுதாயம் நாங்கள் தான் என்று மார்கட்டிக் கொள்வோம் மேடைகளில். அல்லாஹ் ஹராமாக்கித்தான் மதுவை. சஹாபாக்கள்லாம் வீதியில் எடுத்து ஓட்டினாங்க, பீப்பாயாக மதுவை தெருவிலே ஓட விட்டார்கள். இதை பேசி பெருமைப்பட்டுக் கொள்வதற்கல்ல. நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்குதுங்கிறது ரொம்ப அப்படிப்பட்ட நிலையில் பரம்பரையில் வந்த சமுதாயம் இன்னைக்கு போதைக்கு அடிமையாகி போயிருக்கிறான். இதில் நம்முடைய சமுதாயத்தினுடைய வீழ்ச்சிக்கு ஆகப்பெரிய காரணம் இந்த போதை, மது. முஸ்லிம்களை போதையில சிக்க வைக்கிறதுக்காக வெளியிலிருந்து ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாங்க. வெளியிலிருந்து ஒரு பெரிய முயற்சி, இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து, முஸ்லிம்களுடைய வட்டத்துக்கு வெளியே இருந்து முஸ்லிம்களை போதைக்கு அடிமையாக்கணும், அடித்தாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய முயற்சி நடந்து கொண்டது. நம்ம அதை விட்டு வெளியே வர்றதுக்காக என்ன முயற்சி செஞ்சிருக்கோம்? போதை ஒழிப்பு மாநாடு நடத்தி பெரிய வெற்றியை பார்க்க முடியாது. பல இடங்களில் போதை ஒழிப்பு மாநாடெல்லாம் நடத்தப்பட்டது. ஆனால் யார் அப்படி இருக்கிறாங்களோ அவங்கள தனிமைப்படுத்தி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி உணர்த்தணும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடமை இருக்குது, ஒவ்வொரு சமுதாய தலைவர்களுக்கும் கடமை இருக்குது, ஒவ்வொரு ஆலிமுக்கும் கடமை இருக்குது. அவங்கள அதிலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? மாநாடு நடத்தி ஒன்றும் செய்ய முடியாது. யார் அப்படிப்பட்ட நபர்கள்? யார்? இன்னும் சொல்ல போனால் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி அந்த குழந்தைக்காக வளர்ந்து வரும் பொழுது அதுக்கு ஒரு திட்டம் போடுறோம். இந்த பிள்ளையை நான் இப்படி படிக்க வைக்கணும், அல்லது ஓத வைக்கணும், இவனை இப்படி ஆக்கணும், அப்படி ஆக்கணும், அவனுக்காக ஒரு வீடு வாங்கணும், வீடு கட்டணும், பொம்பளை பிள்ளைன்னு சொன்னால் அதுக்கு நகை வாங்கணும், அதற்கான திட்டங்கள் வரிசையாக இருக்கும். அந்த திட்டத்தில் அதுக்கு மேலாக முதலாவதாக இந்த பிள்ளையினுடைய தர்பியத்தை நான் எப்படி செய்யணும்? சின்ன பிள்ளையிலேருந்து தர்பியை செஞ்சாதாங்க. அந்த பிள்ளைகிட்ட இருந்து மொபைலை நான் எத்தனை வயசு வரைக்கும் மறைச்சி வைக்க முடியும்? அந்த குழந்தை வளர்ந்து வரக்கூடிய குழந்தைகிட்ட அந்த குழந்தையினுடைய எத்தனை வயசு வரைக்கும் என்னால் மொபைலை மறைச்சி வைக்க முடியும்? யோசிச்சே இருக்க மாட்டோம். அதனால் சாத்தியம் இல்லை. பிறந்த குழந்தைக்கு சின்ன பிள்ளைகளுக்கும் நம்ம மொபைலை காட்டுறோம். இந்த மொபைலில் இருக்கிற பித்தனா எல்லா பித்தனாவையும் கொண்டு வந்து சேர்க்கும். நமக்கு கூட பல பேரும் பெரிய பிஸ்னஸ்லாம் பண்ணுறதில்ல, ஆனால் சும்மா மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கு. நேரம் போகலாட்டி மொபைல் தான் கையில். பயணத்தில் இருந்தால் மொபைல். யாரோ சொன்னாங்க மொபைல் இருந்தால் போதும், கூட ஒரு ஆள் இருக்கிற மாதிரி. கூட ஒரு ஆள் இருந்தால் பேசிகிட்டே வரலாம், அதனால் மொபைலை பார்த்துக்கிட்டே வரலாம். என்னத்தை பார்ப்பாங்க? மொபைல் மூலமாக சரியான முறையான லாபத்தை அடைபவர்களும் உண்டு. பெரும்பாலும் அதன் மூலமாக நஷ்டத்தை அடைபவர்கள் தான் அதிகம். பெரும்பாலும் அதுவும் குறிப்பாக வாலிப சமுதாயம். நம்ம பிள்ளைகள் ஆரம்பத்தில் இருந்த அந்த பிள்ளைகளுடைய பார்வையில் மொபைல் காட்டாமல் நம்மளால் எவ்வளவு பழக்கி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பிள்ளைகளுடைய தர்பியத்தை எதிர்காலத்தில் பார்க்க முடியும். ரொம்ப செல்லம் கொடுக்குறோம், ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறோம்,
ஒரு வயசு வரைக்கும் நம்ம செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம்னா அந்த வயசுக்கு பிறகு அவன் நமக்கே புத்திமதி சொல்லுவான். அவன் சொல்கிறது தான் நம்ம கேட்கணும், நம்ம சொல்கிறது அவன் கேட்க மாட்டான். அப்படியே மாறி போயிடும். நம்ம குழந்தை பிறந்த உடனேயே குழந்தைகளுடைய பிள்ளைகளுடைய தர்பியத்துக்காக நம்ம என்ன திட்டமிடுகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலேயும் முக்கியமானது மொபைலை பார்வையை விட்டு விலக்கி வைங்க. பெட்ரூமுக்கு மொபைலை, பிள்ளைகளுடைய படுக்கை அறைக்கு மொபைலை கொண்டு வராதிங்க. பிள்ளைகள் இருக்கிற இடத்த மொபைல் பார்வையை படாத வைங்க. ஒரு நேரத்தில் சொல்லுவாங்க பேப்பரு, குமுதம் இது மாதிரி புக்கெல்லாம் பிள்ளைகளுடைய கண்ணில் படக்கூடாதுன்ட்டு. அப்போ மொபைல்லாம் கிடையாது. எந்த அதில் கண்ட படங்கள் தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் பிள்ளைகளுடைய பார்வையில் படக்கூடாது. ஒரு நேரத்தில் மதரசாக்களில் கூட தேடுவாங்க பிள்ளைகள்கிட்ட என்ன இருக்குதுன்னு. கடைசியாக இந்தியா டுடே, குமுதம் அது மாதிரி புக்கை தான் எடுத்துகிட்டு போவாங்க. வச்சிக்கக்கூடாது. அதில் தவறான சிந்தனைகள் அதில் ஊட்டப்படுது. இப்போ இன்றைக்கி எல்லாமே மொபைலுக்குள்ளே எல்லாம் வந்துடுச்சு, எல்லாமே வந்துடுச்சு. அதனால் நமக்கு வீழ்ச்சிகளுடைய காரணங்கள் நமக்கு தெரியும். ஆனால் அதுலேருந்து வெளியே வர்றதற்கான வழியும் தெரியும். ஆனால் அதை நடைமுறைப்படுத்துறதுல தான் பெரிய சிக்கலும் நடைமுறை சிக்கலும். எப்படிங்க அதெல்லாம் செய்கிறது? ஆனால் செய்கிறது செய்யாததுக்கு அப்பாற்பட்டு இதை பற்றி நம்ம கொஞ்சம் இது சரியா இல்லையான்றது கொஞ்சம் யோசிக்கலாம். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவங்களுக்கு புரியாதுங்க. போதைக்கு அடிமையாக இருக்கிறவனுக்கு புரியாது. எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது, நான் இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் படித்து மேலே வரணும், நான் நல்ல தொழில் செய்யணும், உத்தியோகம் பார்க்கணும், எனக்கு ஒரு குடும்பம் வரும், அதையெல்லாம் நான் பொறுப்படுத்தி நடத்தணும் அப்படிங்கிற சிந்தனை இப்போ இருக்காது. அவனும் எதில் அடிமையாக இருக்கிறானோ அதுதான் அவன்கிட்ட இருக்கும். எப்படி குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குதுங்க, 9 மாதம் வயிற்றில் வளருது, தர்பியத்தாகி வெளியே வருது. அந்த பிள்ளைகிட்ட போய் சிசுவிட்ட போய் யாராவது சொன்னாங்க 9 மாதம்தான் அங்கே இருக்க முடியும், 10 மாதம்தான் அங்கே இருக்க முடியும், அதுக்கு பிறகு நீ வெளியே இன்னொரு உலகத்துக்கு போவேன், அது ஒரு விசாலமான உலகமாக இருக்கும், இங்கே சாப்பிட்றது தாயினுடைய ரத்தத்திலேருந்து வரக்கூடிய பவர் தான் உனக்கு, வெளியே பிரியாணி இருக்குது, குஷ்கா இருக்குது, மட்டன் இருக்குது, சிக்கன் இருக்குது, சிக்கன்னை 70 வகையான சிக்கன் இருக்குது, அப்படி சிக்கன் இப்படி சிக்கன் ஒரு மாதிரி இப்படியெல்லாம் சொல்லி அது மாதிரி ஃப்ளைட் இருக்குது, மொபைல் இருக்குது, அது இருக்குதுன்னு அந்த சிசுவிட்ட போய் சொன்னால் ஒன்றும் புரியாது. அதை ஏற்றுக்கவும் செய்யாது, நம்பவும் செய்யாது. ஏனென்றால் அதனுடைய குறுகிய பார்வை அவ்வளவுதான். அந்த கர்ப்பப்பை தான் அதுக்கு ஒட்டுமொத்த உலகமும். அதே மாதிரி தாங்க வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்துக்கு அவங்களுடைய வட்டம் தான் ஒட்டுமொத்த உலகமாக தெரியும், பின்னாடி உள்ளது தெரியாது. நம்ம தான் அவங்களுக்கு என்ன செய்யணும், வழி நடத்தணும். அதற்குரிய முயற்சிகளை நம்ம தான் எடுக்கணும். அவங்களுக்கு நம்ம வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக சாதாரணமாக நான் நினைக்கிறேன், நம்ம சப்பு தொழுகையில் நிற்கிற தப்பு தொழுகை, இந்த ஒற்றுமை இன்மைங்கிறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சப்புல சில பேர் முன்பின்னால் நின்றாங்க. சொன்னாங்க லதுஸப்புன்ன சுஃபூஃபக்கும் அவ் லயுகாலிஃபன்னல்லாஹு பைன உஜூஹிக்கும். சப்பை சரியாக்கிக்கங்க, இல்லாட்டி உங்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடுகளை எல்லாம் ஏற்படுத்துவான். சப்பு ஒழுங்கா நிற்காட்டி கூட நமக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்படும். சப்பு ஒழுங்கா நிற்கிறது, நம்ம சப்பு நிற்கிறது ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஆனால் அதுக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்குது. சமுதாயத்தில் ஒற்றுமை இல்லாமல் போகுதுன்னு சொன்னால் பள்ளிவாசலில் நிற்கிற சப்பு ஒழுங்கா இல்லை. இமாமை நம்ம ஒழுங்கான இமாமாக பார்க்கல, வெறும் வேலையாளாக மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதா கப்பர ஃபகப்பிரு, இமாம் தக்பீர் கட்டினா சொன்னால் நீங்களும் தக்பீர் சொல்லுங்க. வைதா ரக்கஅ ஃபர்கஉ, நீங்கள் அவர் ருக்கு செஞ்சால் நீங்கள் ருக்கு செய்யுங்க. அவர் தான் தலைவர், அவர் என்ன செய்கிறாரோ அப்படி செய்யுங்க. இமாமை நாம சமுதாயத்தில் அவரை தலைமையாக ஏற்றுக்கொண்டு அவர் தொழுகைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கும் அவர் தான் தலைவர். நம்ம தப்பு நிற்கும் போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கோணல் மாணவர்கள் நின்றால் சமுதாயத்துக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்படும். தப்பு நிற்கிறதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை சொன்னாங்க, எப்படி தப்பை ஆரம்பிக்கணும். ஒரு தப்பு ஃபுல்லாக நின்றுட்டாங்க, 2வது தப்பு வர்றாங்க, எங்கே போய் நிற்போம் சொல்லுங்களேன் தம்பி. முதல் தப்பு ஃபுல்லாகிடுச்சு, 2வது தப்பு நடுவில் நிற்கணும். ஹதீஸில் வந்திருக்குது வஸ்தித்துல் இமாம். தப்பு நிற்கக்கூடிய விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமை தான் அடிப்படையாக வச்சாங்க. இமாமை நடுவில் வையுங்கள்னு சொன்னாங்க. இமாம் இங்கே நிற்கிறாருன்னு சொன்னால் இமாமுக்கு நேராக தான் ஸ்டெப் ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்டெப் பூர்த்தி ஆகிடுச்சு, 2வது ஸ்டெப் இமாமுக்கு நேராக நிற்கணும். அடுத்து வர்றவர் வலது பக்கம் நிற்பார், அதுக்கடுத்து வர்றவர் இடது பக்கம் நிற்பார், அதுக்கடுத்து வர்றவர் வலது பக்கம் நிற்பார், அதுக்கடுத்து வர்றவர் இடது பக்கம் நிற்பார். அப்படி நின்றால் தான் நமக்கு மத்தியில் இமாம் நிற்பார்.
என்ன செஞ்சிடறாங்க, சில சமயம் பேன் அந்த பக்கமாக ஓடுது, அப்படியே அந்த பக்கமாக ஒதுங்கி நிற்கிறாங்க. அங்கிருந்து அந்த ஓரத்திலிருந்து சப்ப ஆரம்பிக்கிறது ஷரியத்தில். ஓரத்திலிருந்து சப்ப ஆரம்பிச்சாங்க. இமாம் இங்கே நிற்கிறாரு, அங்கே பார்த்தா அந்த பக்கம் நிற்குது கூட்டம் எல்லாம். சப்பு இமாம் எங்கே நமக்கு நடுவ வந்தார். வசித்துல் இமாம், இமாமை உங்களுக்கு நடுவில் வையுங்கள். இமாமை நீங்கள் தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், அவர்களை நடுவில் ஆக்குங்கள். தப்பு நிற்கிறதுக்கு கூட மார்க்கம் நமக்கு முறை சொல்லி கொடுத்துருக்குதுன்னு சொன்னால், ஒழுங்காக தொழுகையில் தப்பு நிற்க தெரியலன்னு சொன்னால் சமுதாயம் ஒழுங்காக இருக்கா. அங்கே இருந்தால் பிரச்சனைகள் ஆரம்பமாக. நமக்கு தெரியாது இது எவ்வளோ பெரிய வலிமையை கொண்டதுண்டு. அதில் உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆட்சி காலத்தில் காதிசியாங்கிற ஒரு பெரிய யுத்தம் நடந்துச்சு. காதிசியா யுத்தம் நடந்துச்சு. ருஸ்தும் வந்து நின்றான் தளபதியாக, மன்னனாக. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பெரிய படம் வச்சிருந்தான். அந்த சமயத்தில் அவன் சொன்ன வார்த்தை, இன்னைக்கு கடவுளே வந்தாலும் கூட என்னை யாரும் தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தான். கடவுளே வந்தாலும் சரி, நான் தான் ஜெயிப்பேன்னா. ஏன்னா ஒரு பெரிய வலிமை மிக்க போர் தளபதி, அவனுக்கு சொல்றதுக்கு உரிமையும் இருக்கிறது அப்படி சொல்வதற்கு. தன்னை அப்படித்தான் நினைச்சு கொண்டிருந்தான். அப்படி சொல்லிட்டு தான் களத்துக்கு வந்தான். ஆனால் யுத்த களத்தில் பொதுவாக ஷரியத்தினுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டால், யுத்த களத்திலையும் சொல்லணும். தொழுகைங்கிறது அது நமக்கு லேசாக தலைவலி வந்தால் கூட தொழுகை கல்லாவாயிரும், லேசான காய்ச்சலுக்கும் தொழுகை கல்லாவாயிரும். ஆனால் ஷரியத்தில் மார்க்கத்தினுடைய சட்டப்படி யுத்த களத்திலையும் தொழுகை கடமை. நம்முடைய புக்கஹாக்கள் எந்த அளவுக்கு சட்டம் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால், ஆண்களுக்கு ஒரு சட்டம் சொல்லுவாங்க, பெண்களுக்கு ஒரு சட்டம் சொல்லுவாங்க. எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், தொழுகை மார்க்கத்தில் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த தொழுகை நம்மிடத்தில் எந்த அளவுக்கு பேணப்படுதுங்கிறத யோசிக்கணுங்கிறதுக்காக ஆண்கள் விஷயத்தில் சொல்லுவாங்க. ஒருத்தர் தண்ணீரில் மூழ்கிறாரு, நீச்சல் அடிக்க தெரியும், அவர் நீச்சல் அடிக்கிறார், இன்னும் கரைக்கு வர முடியலை, தொழுகைக்குரிய வக்து முடிய போகுது, தொழுகைக்குரிய வக்து முடிய போகுது. இப்போ அவர் நீச்சலிலேயே தண்ணிக்குள்ளே இருந்துட்டு தொழுகையை நிறைவேற்றணும்னு சொல்லுவாங்க. அசைவை குறைச்சி கொண்டு தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டே நடக்குதா இல்லையாங்கிறது அப்புறம். ஆனால் மார்க்க சட்ட வல்லுநர்கள் ஆண்களுடைய விஷயத்தில் நீச்சல் அடித்து கொண்டே தொழுகை முடிக்கணும், தொழுகை நேரம் தப்பிடக்கூடாது. இன்ன சலாத்த காணத்தல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. அதே மாதிரி இன்னொரு சட்டம் சொல்லுவாங்க, பெண்களுக்கு, தாய்மார்கள் நல்ல கவனத்தில் வைக்கணும். ஒரு பெண்மணி கர்ப்பமாகி இருக்கிறாங்க, பேறுகால வேதனையில் இருக்கிறாங்க. பேறுகால வேதனை எப்படி இருக்குங்கிறது தாய்மார்களுக்கு தான் அதனுடைய உண்மை தெரியும். எவ்வளவுதான் அதை பற்றி பேசினாலும் படித்தாலும் அதனுடைய ஹக்கீக்கத்தை, உண்மைத்துவத்தை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அவ்வளவு கடுமையான வழி. அல்லாஹ்வே குர்ஆன்ல அது பெரிய சிரமம் என்று சொல்லுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படி சொன்னாங்க. அப்படிங்கும் பொழுது பேறுகால சமயம், பேறுகால வழியில் இருக்கிறாங்க. குழந்தை பிறந்துருச்சுண்டா அவங்க அசுத்தமானவங்களாக ஆயிடுவாங்க, தீட்டுப்பற்றும், தொழுகை கிடையாது. ஆனால் குழந்தை பிறக்கலன்னு சொன்னால் அதுக்குள்ளே வக்து முடியுது, இன்னும் குழந்தை பிறக்கல, அவங்க பேறுகால வழியில் இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் வக்து முடியுதுன்னா அந்த தொழுகையும் அவங்களுக்கு கடமைன்னு சொல்லுவாங்க. பேறுகால வழியில் எப்படி தொழுவாங்க அப்படிங்கிற யோசிக்கிறது அப்புறம். அவங்க அதுக்கு வழியும் சொல்லி கொடுத்தாங்க புக்கஹாக்கள், மார்க்க சட்ட வல்லுநர்கள். இந்த சமயத்தில் தன்னுடைய குழந்தையும் பாதுகாக்கணும், கீழே ஒரு குழி தோண்டி கொள்ளணும், நிற்கக்கூடாது, உட்கார்ந்து தொழணும். யதார்த்தமாக தொழுகையின் போது குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை பள்ள குழியிலே பாதுகாப்பாக விழ வேண்டும். அவ்வளவு யோசனை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க தொழுகை விஷயத்தில். அப்படிப்பட்ட ஒரு கடமை தொழுகை. அது சாதாரணமான கடமை இல்லை, கட்டாயம். யுத்த களத்திலும் கூட, யுத்தம் நடந்து கொண்டிருந்தால் கூட அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனிலே, வைனகித்தும் ஃபரிஜாலன் ஒரு குபான், நீங்கள் யுத்த களத்தில் இருந்தாலும் பயந்து கொண்டு நடந்து கொண்டே தொழுவுங்க. கிபிலாவை முன்னோக்கியும் தொழுவுங்க, முன்னோக்காமலும் தொழுவுங்க. ஆனால் தொழுகை முக்கியம். இப்போ இந்த சமயத்தில், காதிசியாவுடைய சமயத்தில், யுத்த சமயம், யுத்தம் ஆரம்பிக்கலன்னு சொன்னால் ஜமாத்தாக தொழுகை நடக்கும். ஒரு கூட்டம் எதிரிகளுக்கு முன்னாடி இருப்பாங்க, இன்னொரு கூட்டம் ஜமாத்தாக நிற்பாங்க. இப்போ இவங்க ஜமாத்தாக நிற்கிறாங்க. ருஸ்தும் அவன் என்ன சொன்னான், கடவுளே வந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னா, இதார் அல் முஸ்லிமீன யஜ்தமிஊன இல ஸலா, சரித்திரத்தில் வருது. ருஸ்தும் எப்போ பார்த்தானோ முஸ்லீம்கள்லாம் தொழுகையில் வரிசையாக நிற்கிறாங்க. தொழுகையில் சப்பு கூடி நின்று தக்பீர் கட்டி ஒரே இமாமுக்கு பின்னால் நின்று தொழுகிறாங்க. இதை பார்த்துட்டு அவன் சொன்ன வார்த்தை,
அக்கல கவிதி உமர் என்னுடைய ஈரலை சாப்பிட்டாருன்னு. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருந்தாங்க. அக்கல கவிதி உமர் என்னுடைய ஈரலையே தின்றுட்டாரு. யுஅல்லிமுல் கிலாபல் ஆதாப், நாய்களுக்கு ஒழுக்கம் படிச்சு கொடுத்திருக்கிறாருன்னா ருஸ்தும். யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்த தாபீன்களை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை யுஅல்லிமுல் கிலாபல் ஆதாப், நாய்களுக்கு ஒழுக்கம் படிச்சு கொடுத்து வச்சிருக்கிறார் இந்த உமர், என்னுடைய ஈரலையே தின்றுட்டாருன்னு. நம்ம நம்முடைய தொழுகையில தப்பு நிற்கிறதும் நம்ம தொழுகிறதுனுடைய வலிமையும் எவ்வளோ பெரிய பவர் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, அது எதிரிக்கு தெரியும். இஸ்லாத்துக்கு வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் அதான் சொல்லாதீங்க, மைக்கில் ஸ்பீக்கரில் அதான் சொல்லாதீங்கிற பிரச்சனை எதுக்காக கிளம்புது? அதான் சொல்கிறது 1 நிமிஷம் 2 நிமிஷம், அதில் என்னவாக போகுது? அதில் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனாலும் அதுக்கு எதிர்ப்பு. அதான் சொல்லக்கூடாது. பழனிக்கு மகாராஷ்டிராவிலாம் ஃபஜ்ர் அதான் சொல்கிறதில்லை, மைக்கில் சொல்கிறதில்லை, அமைதியாக பள்ளிக்குள்ளே சொல்லிக்கிறாங்க. என்றால் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மகாராஷ்டிராவில் நீங்கள் நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் எந்த மத ரீதியான சத்தமும் வெளியே வரக்கூடாது. வேறு வழி இல்லை. முஸ்லீம்களுக்கு அந்த தீர்ப்பை அமுல்படுத்துறதுக்காக இன்னைக்கு ஃபஜ்ர் பாங்கு சொல்கிறதில்லை, மைக்கில் சொல்கிறதில்லை. ஏன் அதானின் மீது உள்ள இது வெறுப்பு எதுக்காக? அதானுடைய வலிமையை நம்ம புரிய மாட்டோம், ஆனால் வெளியே இருக்கிறவங்க புரிவோம். அந்த அதானுடைய வார்த்தைகள் மனசில் காதில் விழும் பொழுது அது எப்படியான மாற்றத்தை உருவாக்கும் என்று நீத்திற்குரியவர். அதனால் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சொத்து இஸ்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி. நமக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு இஸ்லாத்துக்கு உள்ளே இருக்குது. இஸ்லாத்துக்கு வெளியே போய் தேட வேண்டியது. இஸ்லாத்துக்கு உள்ளே எல்லாம் வச்சிருக்கோம். ஒரு தொழுகையை எடுத்துக்கங்க, தப்பு நிற்கிறது எடுத்துக்கங்க, எவ்வளோ பெரிய ஒற்றுமையை உண்டாக்குறதுக்குண்டான வழியை கொடுத்துருக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு மத்தியில் ஈகோ விட்டுட்டு சில விஷயங்களில் இறங்கி வரணும், சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காக. இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்த அந்த குர்ஆனை எடுத்து நடக்க முன் வரணும். இல்லைன்னு சொன்னால் சோதனைகள் வரும் போகும். 1400 ஆண்டு காலத்தில் முஸ்லீம்கள் அனுபவிக்காத சோதனை வரலாறு கிடையாது. அவ்வளோ பெரிய சோதனைகள் அனுபவிச்சிருக்கிறாங்க. சாதனை வரலாறும் அப்படிப்பட்ட சாதனை வரலாறு அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் ஒன்றும் செத்து போகாது. இஸ்லாம் யாது வலா யுலா அலை, இஸ்லாம் வளரத்தான் செய்யும். எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் சரி இஸ்லாம் நிலைக்கும். அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆன்ல, ஃபஅம்ம ஸபது ஃபயذهபு ஜுஃபாஅ வஅம்மா மா யன்ஃபஉ الناس ஃபயம்குஸு ஃபில் அர்த். ஜபதுன்னு சொன்னா அந்த தண்ணிக்கு மேலெழுந்த வாரியாக ஓடக்கூடிய அசடுகள், குப்பைகள். ஒரு வெள்ளம் ஓடுதுன்னு சொன்னா அந்த வெள்ளத்துக்கு மேல குப்பைகள் பெருசா தெரியும். அதுதான் மேலெழுந்த வாரியா பெருசா தெரியும். அல்லாஹ் சொல்லுவான் ஃபயذهபு ஜுஃபா, அது தூக்கி வீசப்பட்டு விடும். கொஞ்ச நேரம் அவ்வளோதான், அதுக்கு பிறகு அங்கங்கே ஒதுங்கி போயிடும். நிலைச்சு நிற்கிறது மா யன்ஃபஉ الناس ஃபயம்குஸு ஃபில் அர்த், மக்களுக்கு பயன் கொடுக்க வேண்டியது ஒன்றுதான் இந்த பூமியில் நிலைத்து நிற்கும். தண்ணீர் நிலைக்கும். இந்த பூமியில மட்டும் நிற்காது, பூமிக்குள்ளேயும் ஊடுருவி செல்லும். உள்ளே ஊடுருவி சென்று நிலத்தண்ணீராக மாறி தேவையான பொழுது அது நமக்கு தண்ணீரை கொடுக்கும். அல்லாஹ் தஆலா சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் கொடுக்கிற உதாரணம் இது. மக்களுக்கு பயன் கொடுக்கிற இஸ்லாம் நிலைக்கும், அது என்னைக்கும் போகாது, அது நிலைச்சு நிற்கும். சோதனைகள் வரலாம். எங்க இன்னைக்கு ஃபிரௌன் செய்யாத கொடுக்காத கொடுங்கொன்மையா சோதனைகளா? நம்ம எல்லாம் கேட்டிருப்போம் ஃபிரௌனுடைய வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம் வஷ்துத் அலா குலூபிஹிம் ஃபலா யுமினு ஹத்தா யரவுல் அஸாபல் அலீம். யா அல்லாஹ் ஃபிரௌனுடைய சொத்துக்களை நீ அழிச்சு அவங்களுடைய உள்ளங்களை கல்லாக்கு. இல்லைன்னு சொன்னா அவங்க வேதனையை பார்க்குற வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் அல்லாஹ்விடத்துல ஃபிரௌனுக்காக அவருடைய கூட்டத்துக்காக பத்வா செஞ்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொன்னா கால அதுஜீபத் தஅவத்துக்குமா, உங்க துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சுன்னா, உங்க துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுடுச்சு, நீங்க உங்க பாதையில கரெக்டா போய்கிட்டே இருங்க, உங்க துவா அங்கீகரிக்கப்பட்டுடுச்சு. துவா அங்கீகரிக்கப்பட்டா என்ன நடக்கணும்? ஃபிரௌன் அடியணுமா இல்லையா? ஆனா உடனடியான அடியும் உனக்கு வரல. சரித்திரத்தில் பார்க்கணும், மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சதுக்கும் ஃபிரௌன் அழிஞ்சு போனதுக்கு மத்தியில் 40 வருஷம் வித்தியாசம். 40 வருஷத்துக்கு பிறகுதான் அவனுக்கு அழிவு வந்துச்சு. துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சு, ஆனால் துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதனுடைய விளைவு வருவதற்கு 40 வருஷம் ஆச்சு.
அதனால் நாம் செய்கிற துவாலாம் வீணாக போகும்னு நினைக்க வேண்டாம். அல்லாஹ்விடத்தில் கையேந்திர ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மை இருக்குது மட்டுமல்ல, அந்த துவாவினுடைய பிரதிபலிப்பு வெளிப்பாடு எப்படியாவது வெளிப்படும். நாம் நமக்காக மட்டும் துவா செய்யக்கூடாது, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காகவும் துவா செய்யும், உலக மக்களுக்காக துவா செய்யும், பல நாடுகளில் கஷ்டப்படுற முஸ்லீம்களுக்காக துவா வீண் போகாது. என்ன அல்லாஹ் நம்ம துவா செஞ்சுக்கிட்டே இருக்கோம், என்ன நடக்குது, அங்கே அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது, நம்ம குடும்பத்தில் அப்படி இருக்குது. அதாவது துவா விஷயத்தில் என்னன்னு கேட்டால், நம்ம நிறைய துவா செஞ்சுருப்போம். அந்த நிறைய துவாக்களில் ஏதாவது நம்ம மனசில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்கும். அது நடந்திருக்காது. ஆனால் நம்ம கேட்ட துவாக்களில் நிறைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவாவை பற்றி நம்ம கணக்கிலே எடுக்க மாட்டோம். எல்லாம் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து துவா செஞ்சுருப்போம், அல்லாஹ் ஒரு பெரிய வியாதியை ஒன்றும் தரலை, ஆனால் அதை பற்றி நம்ம யோசித்து பார்த்துருக்க மாட்டோம். வீட்டில் அல்லாஹ் வெக்கைக்கு அல்லாஹ் ஏசியை கொடுத்துருப்போம், அதை பற்றி நினச்சி பார்த்துருக்க மாட்டோம். அதே மாதிரி பல தேவைகளை கேட்டிருப்போம், அல்லாஹ் என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணும்னு துவா செஞ்சுருப்போம், அல்லாஹ் கல்யாணத்தை சிறப்பாக நடத்தி முடித்து வச்சுருப்போம், அதை பற்றி யோசிக்க மாட்டோம். என் பிள்ளைக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையே, அதை கேட்டுக்கிட்டே இருக்கனே வரலையே, அது மட்டும்தான் மனசில் இருக்கும். எது ஏற்றுக்கொள்ளப்படலையோ அது மனசில் இருந்து கொண்டே இருக்கும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவாவை பற்றி சிந்தனைக்கே வராது, அதை பற்றி முதல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதை அல்லாஹ்ட்ட சொல்லணும். யாரெல்லாம் நான் உன்கிட்ட துவா செஞ்சேன், நீ இதை ஏற்றுக்கொண்டாய், என் பிள்ளைகளுடைய காரியத்தை நல்ல விதமாக நடத்தி வைத்தாய் அப்படின்னு அல்லாஹ்ட்ட சொல்லி காட்டணும். யாரெல்லாம் வீடு இல்லாமல் இருந்தேன், கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தேன், இன்னைக்கு எனக்கு ஒதுங்கிறதுக்கு வீட்டை கொடுத்துருக்குறேன், அல்லாஹ்ட்ட சொல்லி காட்டணும். ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவாவை பற்றி யோசிக்கிறதே இல்லை. 1-2 ரொம்ப முக்கியமான துவா ஏற்றுக்கொள்ளப்படலை, அதுதான் மனசில் அல்லாஹ் நான் எவ்வளோ துவா செஞ்சு ஏற்றுக்க மாட்டேங்கிறானே, எனக்கு ஒழுங்கான வேலை வாய்ப்பு இல்லை, என் பிள்ளைக்கு ஒழுங்கான வேலை வாய்ப்பு இல்லை, ஒழுங்கான இது அமைய மாட்டேங்குது, அப்படியே இந்த புலம்புறது இருக்குது. ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், அல்லாஹ் நம்ம எவ்வளோ துவா செஞ்சு ஏற்றுக்கிறது இல்லை. கண்டிப்பாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அதற்கான காலம் கணியனும் நடக்கும். சிலவங்க அழிகிறதுக்கே 40 வருஷம் ஆச்சு. ஆனால் பொறுமை ரொம்ப முக்கியம். அதனால் என்ன நடந்தாலும் நமக்கு நம்மோடு அல்லாஹ் இருக்கிறாங்கிற சிந்தனை முதலாவது இருக்கும். சாதாரண காரியங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை ஒன்றும் செஞ்சிடாது. அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க யதார்த்தமாக பார்த்தாங்க. அடுத்த கலீஃபா அதில் உமர் மெஹராபில் வச்சு தாக்கப்பட்டாங்க இல்லையா? மெஹராபில் இன்னைக்கு மஸ்ஜிது நபவியில் நம்ம யார் ரவுதால நின்று தொழுகிற பாக்கியம் கிடைக்குமோ அங்கே பார்த்தா தெரியும், அங்கே ஒரு மெஹராப் இருக்கும். அந்த மெஹராபில் தான் உமர் ரலியல்லாஹு மீது ஈட்டியால் தாக்கப்பட்டுச்சு ஃபைரோஸ் என்பவன் மூலமாக. ஆனால் இஸ்லாம் அழிஞ்சு போச்சா? அதில் உமர் அதிலேயே ஷஹீத் ஆயிட்டாங்க, இஸ்லாம் ஒன்றாகலை. அதற்கு உஸ்மான் அதுக்கு பிறகு அதைவிட மோசமான வழியில் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாகவே அரசியல் ரீதியான கொலை நடந்துச்சு. அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தண்ணி கொடுக்காம வீட்டுக்குள்ளே தடுத்து வச்சாங்க, உஸ்மானை ஷஹீதாக்குனாங்க. அவங்களுடைய உடம்புடைய ரத்தம் குர்ஆன்ல வந்து சொட்டுச்சு, ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ்ங்கிற ஆயத்தில். அவங்களும் ஷஹீதாக்கப்பட்டாங்க. இஸ்லாம் ஒன்றும் ஷஹீதாகலையே, இஸ்லாம் அல்லாஹ் நிலைச்சி வச்சிருக்கிறோம். சில சோதனைகள் அதுக்கு பிறகு நீங்கள் வரிசையாக சொல்லுங்க. அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க, கர்பலாவில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. ஏகப்பட்ட சோதனைகள் வந்துச்சு. ஆனால் எதுலையும் அதற்கு பிறகெல்லாம் இஸ்லாம் எழுந்து நின்றுச்சு. அதனால் நம்ம இஸ்லாத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் எப்படி முஸ்லீமாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம இடத்துல இஸ்லாம் இருக்குது, அதை பற்றி தான் நம்ம கவலைப்படுறோம். நம்ம ஒழுங்காக இருந்தோம்னு சொன்னால் இஸ்லாம் ஒழுங்காக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்வீர்களேயானால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்யும். இல்லைன்னு சொன்னால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படலை, முஸ்லீம்கள் கஷ்டப்படுறாங்க, பிரச்சனைகள் இருக்குது, அங்கே பிரச்சனை, அங்கே பசி பட்டினி, அது பிரச்சனைகளை மட்டுமே நம்ம பேசிக்கொண்டே இருந்தால் நமக்கு ஒரு வகையான நிராசை ஏற்படும். அப்போ அல்லாஹ் நம்ம கைவிட்டுட்டானா ஒரு கட்டத்தில் அங்கே தான் போய் நிற்போம். இது ஒரு பெரிய வழிகேடு. அப்படிப்பட்ட நிலைக்கு போகக்கூடாது. நாம் என்ன செஞ்சோம் ரப்புக்கு, நம்மளுக்கிலிருந்து என்ன வெளியாச்சு, நம்ம அதற்காக வேண்டி என்ன முயற்சி எடுத்தோம், அதற்காக என்ன முயற்சி எடுத்து எப்படி கொண்டு வந்து சேர்த்தோம். மஹமூத் ஹசன் ஷேக்குல் ஹிந்த் ரஹிமஹுல்லா ஆகஸ்ட் 15 வருது சமீபத்தில் சுதந்திர தினத்திற்காக இன்னைக்கு வரலாறெல்லாம் புரட்டப்பட்டிருக்குது, மாற்றப்பட்டிருக்கு. எல்லா வரலாறையும் மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், அதிகாரத்துவத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் முதற்கொண்டு
பெரிய பிரச்சனைகள் பூதாகரமாக வெடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கால நேரம் இது. சுதந்திர தினமும் வருது. யார் சுதந்திரத்துக்காக போராடினாங்க? அதுவும் முஸ்லீம்களுடைய போராட்டம், முஸ்லீம்களுடைய முயற்சி, அவங்களுடைய தியாகம் எல்லாம் இன்று வரையிலும் மறக்கடிக்கிறதுக்கு, அதை வரலாற்றிலிருந்து நீக்கிறதுக்கு என்னவெல்லாம் திட்டம் போடணுமோ அதெல்லாம் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இஹ்லாஸாக செஞ்சவங்களுடைய வரலாறு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஷேகுல் ஹிந்த் ரஹிமஹுல்லா மஹமூது அல் ஹசன் அவங்களுடைய மாணவர் தான் ஹுசைன் அஹமது மதனி. அவங்களுடைய அந்த சுதந்திரத்துக்காக வேண்டி பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டவங்கிறதுனால அநேகமாக 1952 வருஷத்தில் இந்திய அரசாங்கம் அவருக்கு பத்ம பூஷன் விருது கொடுத்துச்சு. அவர்களுடைய சேவையை பாராட்டி, தியாகத்தை பாராட்டி ஹுசைன் அஹமது மதனி ரஹிமஹுல்லா அவங்களுக்கு பத்ம பூஷன் விருது, நாட்டினுடைய உயரிய விருது. ஹுசைன் அஹமது மதனி சொன்னாங்க, எனக்கு இந்த விருது வேண்டாம், எங்களுடைய முன்னோர்களுடைய பழக்கம் இதுவல்ல, நாங்கள் இந்த பெருமையை நாங்கள் நாடுபவர்கள் அல்ல, உலகத்தினுடைய ஆதாயத்தை நாடுபவர்கள் அல்ல, நாங்கள் அல்லாவுக்காக இந்த நாட்டுக்காக தியாகம் செஞ்சோம், போராடினோம், எனவே இந்த விருது வேண்டான்னு மறுத்தாங்க. அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் அந்த நாட்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய உஸ்தாது தான் ஷேகுல் ஹிந்த் ரஹிமஹுல்லா மஹமூது அல் ஹசன். 4 ஆண்டு காலம் மால்டா சிறையில் அடைக்கப்பட்டாங்க. 4 ஆண்டு காலம் மால்டா சிறையில் அடைக்கப்பட்டாங்க. எதற்காக? ஆங்கிலேயனுக்கு எதிராக செயல்பட்டிருந்தார். இன்னைக்கு யாரெல்லாம் தங்களை தம்பட்டம் அடிக்கிறாங்களோ அத்தனை பேரும் ஆங்கிலேயன்ட்ட மன்னிப்பு கேட்டார்கள், மன்னிப்பு கடிதம் கொடுத்தார்கள். ஆனால் முஸ்லீம்கள் தங்களை வருத்தி மால்டா சிறையில் 4 ஆண்டு காலம் ஜெயிலில் இருந்தாங்க. கடுமையான குளிர்லையும் ஷேகுல் ஹிந்த் ரஹிமஹுல்லா பற்றி வருது, ஒரு நாள் கூட தகுதிக்கு விட மாட்டாங்க. குர்பானியை கூட விட்டது கிடையாதுன்னு வருது. சிறைத்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லுவாங்க, இன்றைக்கி நாங்கள் ஹஜ்ஜு பெருனா குர்பானி கொடுக்கணும், குர்பானி பிராணி எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுங்கம்மா. குர்பானி அமலை கூட விட்டது கிடையாது. அவங்க 4 வருஷ காலமாக ஜெயிலில் இருந்து கடைசியாக விடுவிக்கப்பட்டாங்க. ஜெயிலில் இருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வந்து தாருலும் தேவபந்தில் உலமாக்களுக்கு முன்னாடி சில உபதேசங்களை செய்ய வர்றாங்க. அப்போ அவங்க பல விஷயங்களை பற்றி பேசுகிறாங்க. முஃப்தி ஷஃபி ரஹிமஹுல்லா அவங்களுக்கு சொன்னதாக சில விஷயங்கள் எழுதுவாங்க. அந்த சமயத்தில் அவங்க என்ன சொன்னாங்கங்கிறதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தி இன்னைக்கு சமுதாயத்துக்கு ரொம்ப தேவை. அவங்க சொன்னாங்க, மஹமூது அல் ஹசன் ரஹிமஹுல்லா, நான் 4 ஆண்டு காலம் ஜெயிலில் இருக்கிற காலத்தில் முஸ்லீம்கள் ஏன் இவ்வளோ சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி நான் ரொம்ப யோசித்தேன். 4 வருஷம் ஜெயிலில் இருந்து, அதாவது சொல்லுவாங்க ஜெயிலுக்கு போகிறதும் சுன்னத்து தான், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சுன்னத்து. ஜெயிலுக்கு அதுக்காண்டி ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல வரல, ஹக்குக்காக வேண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு போனாங்க. ஜெயிலிருந்து வெளியே வரும்போது எப்படி வந்தாங்க? ஆட்சியாளராக வந்தாங்க. ஜெயிலில் இருக்கும் பொழுது கூட அவங்கள தங்களை தயார்படுத்திக்கிட்டு தான் வெளியே வந்தாங்க. இங்கே ஷேகுல் ஹிந்த் ரஹிமஹுல்லா ஜெயிலில் இருந்து வந்துட்டமே கஷ்டப்படுறேன்னு அப்படி புலம்பல்ல வந்து சொன்னாங்க. முஸ்லீம்கள் விஷயத்தில் நான் ரொம்ப யோசித்தேன், ஏன் இன்னைக்கு உலக அளவில் முஸ்லீம்கள் சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. நான் யோசித்து நான் வந்த தீர்வு, நான் வந்த முடிவு 2 விஷயத்தில் நான் வந்தேன். கரெக்ட், 2 புள்ளியில் வந்து நின்றேன். ஒன்று, நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், ஒற்றுமை இல்லாமை. ஒருத்தர் நல்ல காரியம் செஞ்சால் அவனை எப்படி சிக்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கே நமக்குள்ளே ஆள் இருப்பாங்க. நல்ல காரியத்தை கெடுக்கிறதுக்குண்டே கொஞ்சம் பேர் ஒரு குரோத மனப்பான்மையில், பொறாமையில், அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த கருத்து வேற்றுமை, ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை. 2வதாக சொன்னாங்க, இந்த சமுதாயம் குர்ஆனை கைவிட்டுட்டாங்க. குர்ஆனை கைவிட்டுட்டாங்கன்னா, குர்ஆன் நம்ம வீட்டில் இருக்குது, ஆனால் குர்ஆன் ஓதுகிற விஷயத்தில், குர்ஆனை விளங்குகிற விஷயத்தில், குர்ஆனின் படி அமல் செய்கிற விஷயத்தில் அவ்வளவாக கவனம் செலுத்துறதில்லை. இந்த 2 பிரச்சனை காரணம்தான் முஸ்லீம்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வே இருக்குதுன்னு சொல்லி உலமாக்கள்கிட்ட அவங்க சொன்ன செய்தி. முதல்ல ஒற்றுமை நம்ம இடத்துல ரொம்ப முக்கியம். ஈகோ பிரச்சனையை விட்டுட்டு சமுதாய பிரச்சனைகளுக்காக வேண்டி நல்லது செய்யணும்னு சொன்னால் அதற்கு ஒன்றுபட்டு வரணும். 2வது சொன்னாங்க, குர்ஆனை கைவிட்டுறாதீங்க. இன்னைக்கு குர்ஆன் நமக்கு அலங்கரிக்கப்பட்டு இருக்குது. ஒரு நேரம் இப்படி இருந்துச்சு ரஷ்யாவில், வீட்டில் குர்ஆன் வச்சிருந்தா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவான். ஆனால் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சோதனை தரல இல்லையா? நம்ம பள்ளிவாசலில் குர்ஆன் வச்சுருக்கிறோம், வீட்டில் குர்ஆன் வச்சுருக்கிறோம், நம்ம குர்ஆன் ஓதுவோம், குர்ஆனை விளங்கலாம், குர்ஆன் படி அமல் செய்யலாம், இதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் தடை இல்லாத காலத்தில் நாம் அதை எப்படி செயல்படுத்துகிறோம், அமல்படுத்துகிறோம்?
குர்ஆனை விளங்குறதுக்கு எவ்வளோ பெரிய முயற்சி செய்கிறோம். ஒரு பயானுக்கான ஏற்பாடு, தஃசீருக்கான ஏற்பாடு அப்படின்றா அதை போய் செவிமடுப்பதிலே, கேட்பதிலே, அதை அமல்படுத்துவதிலே, அமலுக்கு கொண்டு வருவதில் எவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கும். குர்ஆன் படி அமல் செய்கிறதுல எவ்வளோ பெரிய முயற்சி எடுக்கும். கடைசியை சொன்னாங்க ஷேக் வலீத் ரஹ்மத்துல்லாஹி. இந்த 2 காரணம் தான். அதுக்கு பிறகு அவங்க ஊப்பியில் பரவலாக பல இடங்களில் குர்ஆனுடைய மதரசாக்களை உருவாக்குனாங்க. பிள்ளைகளுக்கு குர்ஆன் படித்து கொடுக்கக்கூடிய நிலையை உருவாக்குனாங்க. தஃசீர் கிளாஸ் ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தோம். தீர்வு, பிரச்சனைகளுக்கான தீர்வுங்கிறது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை. 2வது குர்ஆனுடைய வாழ்க்கை. குர்ஆனை மட்டும் வச்சுக்கிறதில்ல, குர்ஆனுடைய வாழ்க்கை. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழல் வந்தாலும் சரி. ரஷ்யாவில் ஒரு மனிதரை பற்றி வருது, 50 வருஷமாக நான் கறி சாப்பிடலைன்னு. 50 வருஷமாக கறி சாப்பிடலை. ஏன் சாப்பிடல? இங்கே முறையாக அறுக்கப்படுமான்னு தெரியலைன்னு. அந்த சந்தேகத்தினால 50 வருஷம் இறைச்சியை தியாகம் செஞ்சார். அப்படி அதுதான் குர்ஆன் படி வாழ்க்கையில் சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் சகித்துக் கொள்வது. அதைத்தான் ஷேக் வலீத் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. அதனால் நமக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில இஸ்லாம் என்றைக்குமே ஜெயிக்கும். சில சமயங்களில் காசா பிரச்சனையாகட்டும், ஆப்கானிஸ்தான் பிரச்சனையாகட்டும், பல பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் வரும் போகும். எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. இறுதியில் அல் இஸ்லாமு யாலு வலா யோலா அலை, இஸ்லாம் தான் ஜெயிக்கும். ஆனால் நாம் நம்மை எப்படி சீர்திருத்த போகிறோம், நம்முடைய வாழ்க்கையை எப்படி சரியாக்க போகிறோம், நம்மின் மூலமாக இஸ்லாத்திற்கு எவ்வளோ பெரிய லாபம் கிடைக்க முடியும், அப்போ அதற்கு நாம் என்ன செய்யணும். நம்முடைய வாழ்க்கை குர்ஆனோடு இந்த அளவுக்கு சேர்ந்திருக்கு, தொழுகையோடு இந்த அளவுக்கு சேர்ந்திருக்குது. சமுதாயத்தை பாவத்தை விட்டு விளக்குறதுல, போதையை விட்டும், மதுவை விட்டும், போதை பொருளை விட்டும் விளக்குறதுல நாம் எவ்வளோ பெரிய முயற்சி செய்ய போகிறோம். அதில் தான் பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்குது. ரப்புல் ஆலமீன் நமக்கு அதற்கான பலனை, சிறந்த பலனை தந்துடுவானாக. நம்ம எதை பேசுகிறோமோ, எதை கேட்டோமோ, அதன் மூலமாக நம்மிடத்திலும், நம்முடைய குடும்பத்திலும், நம்முடைய சமுதாயத்திலும் நல்லதொரு புரட்சிகரமான மாற்றத்தை எல்லாம் உருவாக்கி வருவானாக. சமுதாயத்தினுடைய வீழ்ச்சியை விட்டும் வெளியே வந்து அவர்கள் எல்லா நிலையிலும் ரப்புக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்து அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை என்றுமே வெற்றியாளர்களாக, வெளிப்படையாகவும் அந்தரங்கமாகவும் வெற்றியாளர்களாகவே வாழச் செய்தருள்வானாக. ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் பிரவேசிக்க செய்வானாக. இறுதியாக வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின்